வாணியம்பாடியில் நடைபெற்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இந்த திருச்சபையை சேர்ந்தவர்கள் எல்லாம் அத்தனை பேரும் என்னை வந்து நேரில் அழைத்து கண்டிப்பாக இதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார்கள். அன்னைக்கு சாயந்தரம் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் ஊருக்கு போய் எங்க அப்பா திரு துரைமுருகன் அவர்களிடம் இந்த செய்தியை பகிர்ந்துக்கிட்டேன். இது இன்விடேஷனை காட்டினேன். உடனடியாக அவர் சொன்னார், நீ கண்டிப்பாக எந்த வேலை இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும்னு எனக்கு உத்தரவிட்டார். நான் கேட்டேன், எதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கிறீங்கன்னா, உனக்கு தெரியாது, நீ நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே நான் அதே திருச்சபைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரிடமே உறவாடி பேசி உனக்காக ஆதரவு தெரிவித்த போது இறைவன் உங்களை வாழ்த்தி அனுப்புகிறான், வெல்வது உறுதி என்று வாழ்த்தி அனுப்பிய அந்த கூட்டத்திற்கு நீ செல்ல வேண்டும், அது உன்னோட கடமை என்று என்னை வாழ்த்தி அனுப்பினார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே போல என் தந்தை சொல்லையும் காப்பாற்ற வேண்டும். அதே போல என்னுடைய நன்றி கடனையும் இந்த சபைக்கு தெரிவிப்பதற்காக இங்கே நான் வருகை புரிந்துள்ளேன். இன்னைக்கு 100 ஆண்டு காலம் கண்டிருக்கக்கூடிய இந்த திருச்சபை சாதாரண விஷயம் இல்லை. 1915ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா மாபெரும் ஒரு பிளவு ஏற்பட்டு மார்ட்டின் லூதர் அவர்கள் இந்த திருச்சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டு கிறிஸ்டியன் மிஷனரிலேயே எப்படி கடவுளை வணங்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் பிளவு ஏற்பட்டது. அதற்கு அப்புறம் நார்வேஜியன் ஸ்டேட்ஸ்ல, ஸ்காண்டினேவியன் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு பிரபலமாகி இந்தியா வந்து அடைந்தது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இயேசுவே என்னுடைய கடவுள், பைபிளே என்னுடைய வேதம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மக்கள் சேவை மட்டும்தான். மக்கள் சேவை தான் அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்துவா இருக்கக்கூடிய கடவுள் கிட்ட போனீங்கன்னா மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு எந்த சேவை செய்தாலும் அது மகேசனுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் சரி, நீங்களும் சரி, எதை செய்தாலும் அது இயேசு கிறிஸ்துக்கு பாதத்திற்கு செய்யக்கூடிய சேவை என்று அறிந்து அதையே சேவையாக செய்து வாழ்நாளில் வேதமாக கடைபிடித்திருக்கக்கூடிய உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.